லீடர் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ஆக்ஷன் தமிழ் திரைப்படம். பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்த்தக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி கிடையாது. இந்த படம் தோல்வி பெற்ற படமா தான் நம்ம லெஜண்ட் சரவணாக்கு அமைஞ்சிருக்கு. பட் விமர்சனமா பாத்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. பட் ஆனா பாக்ஸ் ஆபீஸா போய் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு போய் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 25 கோடிக்கு மேல இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வந்திருக்கு. கட் ஆனா 2வது திரைப்படமும் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி அப்படின்றது யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் படம் மிகப்பெரிய தோல்வி பெற்ற ஒரு திரைப்படமா மாறி இருக்கு. லெஜண்ட் சரவணாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் கொடுத்த ஒரு திரைப்படம். ஏகப்பட்ட ட்ரோல் அது எல்லாமே உள்வாங்கிக்கிட்டு அது எல்லாமே மாத்திக்கிட்டு அந்த படத்தை இரண்டாவது படத்தை பண்ணியிருந்தாப்புல. ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பரா இருந்ததுப்பா, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாம கருடன் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அந்த டைரக்டருடைய டைரக்ஷன்ல இந்த லீடர் திரைப்படம் வெளிவந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி தான் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. பட் இந்த லீடர் திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில வெளிவரும் அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. பிரைம் வீடியோல இந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. என்னடா சொல்றீங்க 8 வாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பெரிய மார்க்கெட்டா அவங்க பிளான் பண்ணாங்க. தமிழ் தெலுங்கு ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்தி டப் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 8 வாரம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டதான் மல்டிபிளெக்ஸ்ல போடுவாங்க. ஸோ அதனால இந்த படம் தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்.